நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். தமிழ்நாடு அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர்களுக்கு அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 7 நாட்கள் பயிற்சி முடிந்து நிறைவு விழாவில் தொழிலாளர்கள் அனைவரும் தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 50,000 கட்டுமான தொழிலாளர்களுக்கு 12 தொழில் பிரிவில் 7 நாட்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என அரசு ஆணை வெளியிட்ட நிலையில், திருவள்ளூர் மாவட்டம் முழுவதிலும் உள்ள 1,100 தொழிலாளர்களை மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் முயற்சியால் கண்டறியப்பட்டு, விளிம்பு நிலையில் உள்ள தொழிலாளர்களான கட்டுமான கொத்தனார் 50 பேர், கார்பெண்டர் 25 பேர், எலக்ட்ரீஷியன் 25 நபர்கள் என 100 கட்டுமான சங்க உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக 3வது கட்டமாக அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் 7 நாட்கள் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. அதில் தியரி மற்றும் பிராக்டிகல் செயல்முறைகளாக பயிற்சி அளிக்கப்பட்டு, அதன் நிறைவு விழாவில் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டன. மேலும் இந்த 7 நாள் பயிற்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக, திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக 3 லட்சம் ரூபாயுடன் 50,000 மானிய தொகையாக கடன் உதவியாக வழங்கப்பட உள்ளன. இத்தகைய சலுகைகளை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவி தனலட்சுமி மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் அனைவரும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர்.